சென்னை உயர்நீதிமன்ற அனைத்து வழக்குகளுக்கும் நன்றி, வணக்கம். நான் கடந்த 15/12/2023 அன்று நடந்த தேர்தலில் மொத்தம் 125 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். தலைவர்களிலிருந்து ஜூனியர் விசி வரலும் போட்டியிட்டாங்க. இதில் ஜூனியர் விசி 5, சீனியர் விசி 6, தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், நூலகர்னு சொல்லி மொத்தம் 16 பதவிக்கு 125 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. நான் ஜூனியர் விசியில் என்ன அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இயங்கலை. ஏன்னாட்டா அந்த சங்கம் அவங்களுடைய காலக்கெடு முடிஞ்சிருந்ததுனால ஒரு 5 வருஷமாக எம்ஹெச் இயங்கலை. சில வழக்கறிஞர்கள் நிறையா குறை சொன்னாங்க. சங்கத்தில் எதுவும் செயல்பாட்டில் எதுவுமே சரியில்லை, நம்ம நீதிமன்றம் இப்படி இருக்குது, நம்ம குறைகள் இப்படி இருக்குது, நம்ம உரிமைகள் இப்படி இருக்குது அப்படின்னு நிறையா குறை சொன்னாங்க. நான் நன்றி தெரிவித்து போயிருந்தேன். நிறையா குறை சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த 5-6 வருஷமாக சங்கம் இயங்கலை, இந்த சங்கம் இப்போ நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, அதனால் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு எல்லா வேலைகளும் நாங்கள் செய்வோம். அதனால் ஒவ்வொரு குறைபாடுகளாக கார் பார்க்கிங் சொல்லியிருக்காங்க, 2 வீலர் பார்க்கிங் சொல்லியிருக்காங்க, லிஃப்ட் 2 நியூஸ் சேம்பரில் 2 லிஃப்ட்டுமே பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் உள்ளே போயிட்டால் வெளியே வருமான்ற ஒரு பயம் இருக்குது, அது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் நாய் தொல்லை எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. இப்போ 5-6 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து இப்போ சங்கம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே உள்ளே போய் எல்லாத்தையும் ஒற்றை அடித்து பெருக்கி கிறுக்கி யார் சமையல் கட்டுக்கு போகணும், யார் அலமாரியில் நிற்கணும், என்னென்ன எல்லாம் பண்ணணுன்றதை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே போய் வேலை செய்ய போகிறோம். அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய குறைகளும் சொல்லி ஒன்று ஒன்றா நாங்கள் சரி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் வழக்கறிஞர்கள் எங்களை இந்த மாமன்றத்தில் தேர்ந்தெடுத்த பொறுப்பாளர்களை பார்த்தா சொல்லலாம், இல்லை நாங்களே சேம்பருக்கு வருவோம். நிறைய குறைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜனவரி 2024 ஒன்று அனைத்து வழக்கறிஞர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஒன்று ஒன்றா தேர்ந்தெடுப்போம். ஏன்னாட்டா நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். சில காலங்களாக எலெக்ஷனே நடக்கல, ஒரு வருஷம் இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அதை நாங்கள் இப்போ நம்ம ஜெயிச்சுக்கிறதுனால ஒவ்வொன்றா நாங்கள் செய்வோம். ஏற்கனவே நாங்கள் ஜெயிச்சவங்க எல்லாருமே எல்லாம் ஒரு பிளானில் தான் உள்ளே வந்துருக்கிறோம். நான் தலைவர்கிட்ட கூட எனக்கு நன்றி சொல்லும்போது தலைவர்கிட்ட சொன்னேன், மோகன் சார்கிட்ட சொன்னேன், சார் நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனை சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு செய்து கொடுங்க, நீங்கள் பேரும் புகழுமா அதை நீங்கள் எடுத்துக்க அந்த பேரை நான் சொல்கிறது மட்டும் நம்ம நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள் செய்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் செய்து தரன்னு இருக்காரு. அதனால் வழக்கறிஞர்கள் எந்த குறைகளாக இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். இந்த 16 பேரை பார்த்தா சொல்லுங்கள், இல்லை நாங்களும் சேம்பருக்கு வந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் நாங்கள் ஆஃபீஸ் பேரை கூட்டம் போட்டு பேசும்போது எங்கள் என்னென்ன குறைகள் சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்கள் பேசுவோம். அதனால் உங்கள் எல்லாம் தைரியமாக தெம்பாக இருக்கலாம். இனிமேல் ஒன்று நல்லது நடக்கும். கார் பார்க்கிங்லாம் ரொம்ப பிரதான பிரச்சனையாக இருக்குது. கார்கள் நிறையா ரோட்டெல்லாம் 2 ரோட்டெல்லாம் நிற்க வச்சு கூட இதாக இருக்குது. அதே போல் வெளியிலேருந்து வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி அதெல்லாம் சரி செய்யணும். அதே போல் கேண்டீனில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். எல்லாமே ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும். அதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யணும். அதனால் நான் இப்போ எங்களுடைய கவனத்துக்கு வரும்போது ஒன்று நாங்கள் செய்வோம். அதனால் வழக்கறிஞர்களுக்கு எங்களை நம்பி ஒரு சில குறைகளை சொல்லலாம், நாங்கள் கண்டிப்பாக செய்து. ஏற்கனவே இருந்த தலைவர் செயலாளர் தான் மீண்டும் தேர்வாகி வந்திருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே செயல்பாடு குறைவான குறைவு இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் பல பேர் சொன்னதை நான் காதில் வாங்கியிருக்கேன். இப்போ மீண்டும் வந்திருக்கிறதால அவங்க ஏதாவது மாற்றம் இருக்கா, செய்வாங்களா, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கண்டிப்பாக மாற்றமெல்லாம் இருக்குது. என்னடா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும், என்னை எம்ஹெச்ஏவில் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே காரணம், நீங்கள் முறையாக குரல் கொடுத்து யாருக்குன்னு பயப்பட மாட்டேங்க, தைரியமாக கரெக்டாக சொல்லுங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் எனக்கு எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னை நம்பி இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் என்னை நன்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஏங்க நீங்கள் போனதாங்க எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் ஒரு ஆள் போதுங்க, 10 ஆளுக்கு சமங்க அப்படின்னு சொன்னாங்க பாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் கண்டிப்பாக இருப்பேன். அதனால் தலைவரோ செக்ரட்டரியோ போன ஆண்டு அவங்க இருந்தப்போ அது நிதி பற்றாக்குறையோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். அவங்கள யாரும் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கூட ஏதோ போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த டைம் நாங்கள் அதை விட மாட்டோம். ஏன்னாடா இப்போ காலம் மாறுது, கருத்து மாறுது, நிறைய வழக்கறிஞர்களுடைய தேவைகள் நிறையா இருக்குது, லைப்ரரி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நாங்கள் அவருக்கு நாங்கள் புஷ் பண்ணுவோம். தலைவரையும் செயலாளரையும் பொருளாளரையும் கொஞ்சம் புஷ் பண்ணி அழகாக கொண்டு போய் வக்கீலுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் வழக்கறிஞர்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். எனக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் அடுத்த இந்த தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டு கேள்விகளை எழுப்பி செய்யும் வழக்கறிஞர் நலனுக்காக நலத்திட்டங்கள் செய்யும் பட்சத்தில் பல பேர் அடுத்த தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக நாங்கள் செயல்பட்டு அடுத்த தேர்தல் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அடுத்த தேர்தலில் நிற்கிற மாதிரி ஏதாவது? சார், அடுத்த தேர்தலில் நம்ம நிற்கிறோம். அடுத்த தேர்தலில் இவங்கெல்லாம் நிற்க போகிறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை.
நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இந்த வழக்கறிஞர்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. நானே கூட சரி, நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன், என்னுடைய இப்போ செயல்கள் பார்த்தா அவங்க ரெண்டாவது நான் நிற்கணுமா நிற்கக்கூடாது, அவங்க என்னை தேர்ந்தெடுக்கணுமா தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னா அந்த வழக்கறிஞர்கள் முடிவு பண்ண போகிறாங்க. நான் முடிவு பண்ணலாம், நான் அடுத்த டைம் நிற்பேன், அடுத்த டைம் நிற்பேன், நான் முடிவு பண்ணலாம். ஆனால் அந்த வழக்கறிஞர்கள் முடிவு பண்ணுவாங்க. செயல்பாடுகள் தான் யார் என்னன்றதை நிர்ணயிக்கும். வழக்கறிஞர்கள் மத்தியில் நம்ம செயல்பாடுகளை பொறுத்து தான் அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கணுமா இல்லைன்றதை வழக்கறிஞர்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் முடிவு பண்ணல, நான் முடிவு பண்ணலாம். இது எனக்கு ஜனநாயக கடமை, எனக்கு ஜனநாயக உரிமை. அவங்க என்னை தேர்ந்தெடுக்கணுமா தேர்ந்தெடுக்க எனக்கு செயல்பாடை பொறுத்து நான் ரெண்டாவது வர்றதா வரணும் அவங்க வழக்கறிஞர்கள் முடிவு பண்ணுவாங்க. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் தெளிவானவங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்தந்த விஷயத்தில் கரெக்டாக உன்னிப்பாக பார்ப்பாங்க, அவங்க கரெக்டாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.